உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்கள். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் தான் இந்த ஜூன் மாதம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்ப மாதம் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு கூடிய சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, புதன் பயிற்சி ஆகிறார், 4ஆம் இடத்தில் சூரிய பகவான், 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், உங்கள் ராசியிலே சனி, 7.5 சனி இருக்குது இல்லைன்னு சொல்லலை, 12ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு முக்கியமான மாதம். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துட்டீங்கன்னா போதும். யாரெல்லாம் மீனராசியாக இருக்கீங்களோ, வேலை போயிடுச்சு சார், வேலை இல்லாமல் இருக்கேன் சார், நான் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கேன் சார், கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வேலையை தேடுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள், செய்யுங்க. இல்லை வேறு எதெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எதெல்லாம் பார்த்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதுவும் 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருந்திருப்பீங்க, வேலை போயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்கல சார் இது மாதிரி எனக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் சூப்பராக இருக்குது சார், கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சார், கவலையப்படாதீங்க. நீங்கள் அப்படியே மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஐயோ நம்மளுக்கு வேலை போயிடுச்சு, நம்ம ஒரு 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 நல்ல வேலையில் இருந்தோம் வேலை இல்லாமல் இருக்குமே, அதுவும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் ஒரு பயங்கர பிஸியான ஆளாக இருந்தேன், பிஸியான பொசிஷனில் இருந்தேன், இப்போ எனக்கு ஒன்றும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறதே எனக்கு அப்படியே கையை காலை கட்டி போட்டாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், தொழிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம். முக்கியமாக மீனராசியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, தொழில் எனக்கு நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது சார், நான் ஒரு 5 வருஷமாக தொழில் பண்ணுற நஷ்டமாயிடுச்சு, 10 வருஷமாக தொழில் பண்ணுற நஷ்டமாயிடுச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் கூட. ஏன்னா இந்த குரு பார்க்கும்போது தான் என்ன ஆகிட்டுனா நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சுப்போம். அது ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன வகையில் லாஸ் ஆகுது, நம்ம ஏன் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும், வேறு பிஸ்னஸ் மாற்றினா என்ன, வேறு ஏதாவது முன்னேற்றங்கள் பண்ணால் என்ன, வேறு ஏதாவது விஷயங்களை செஞ்சு நம்ம பிஸ்னஸை நம்ம மாற்றிக்க முடியுமா, லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யுங்க. என்னெல்லாம் தப்பு நடக்குதுன்னு யோசிங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, 4 பேர்கிட்ட பேசுங்க, எனக்கு இது மாதிரி லாஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, அதன் மூலமாக தொழில் மாற்றிக்கொள்ளலாம். புதிய தொழில் துவங்குவதற்கான ஆரம்ப மாதம். 7.5 சனி நடக்குது, கவலைப்படாதீங்க. குரு பார்வை இருக்கு, உங்க ராசியாதிபதி குரு, கண்டிப்பா தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கவலையப்படாதீங்க, தொழில் மாற்றம் ஏற்படுத்திக்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம். வேலை பார்க்குறவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. அதேமாதிரி தொழிலில் வேறு ஏதாவது பண்ணலாமா, ஆட் பண்ணலாமா, இல்லை ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, புதிய வாய்ப்புகளை தேடுங்க. இல்லை சார் எனக்கு புதுசாக நான் நிறைய இடத்துல கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்கேன் சார், ஆர்டர்லாம் வர வேண்டியிருக்கு சார், எல்லாரும் நாளைக்கு அடுத்த மாதம் ஒரு 2 நாளில் சொல்கிறேன், 3 நாளில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாரையும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஒரு பெரிய வேலையை எடுத்து லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தோம், யாருக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும், ஆர்டர்ஸ் கன்வெர்ட் ஆகும், பைசா வரும்.
முக்கியமாக பண வரவுகள் இருக்கக்கூடியவர்கள், எனக்கு ஒரு இடத்துல பணம் வரணும் சார், நான் இங்கே கேட்டிருக்கேன் சார், இங்கே எனக்கு பிஸ்னஸில் பணம் வர வேண்டியிருக்கு சார், எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது சார், அவங்க தரணும் சார் அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பண வரவு வரும். அதே போல் உடல் ரீதியான பாதிப்படைந்தவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் வரும். உங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும். நல்லா போல்டாக நம்ம இதுக்கப்புறம் என்ன இருக்குது, உடம்புலாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்ம எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய முக்கியமான மாதம். உங்களுடைய மருந்து மாத்திரை குறையக்கூடிய முக்கியமான மாதம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஜூன் மாதம் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் போங்க, ஒரு செக்கப் பண்ணுங்கள். உங்களுடைய மாத்திரையோடைய அளவு கண்டிப்பாக கம்மியாகும். அது பிபிக்காக செலவு பண்ணலாம், சுகருக்காக செலவு பண்ணலாம், வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணலாலும் அந்த மாத்திரையோட அளவே கம்மியாகும். அதற்கான முயற்சி அது பண்ணாவே உங்களுடைய மருத்துவ செலவு குறையும். அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். அதே போல் காதலில் தோல்வி அடைந்தவர்கள் காதலில் வெற்றி பெறக்கூடிய நேரம். அதே மாதிரி காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம். திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் இப்போ ஆரம்பிங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிங்க. கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துலேருந்தே இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். முக்கியமாக குழந்தை இல்லாதவர், நிறைய பேருக்கு குழந்தை அபாஷன்லாம் இருக்கும், சில பேருக்குலாம் குழந்தை தங்காமல் இருக்கும், சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோ இயற்கையாகவோ குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய மாதம் சார். எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீர்றதுக்கான முயற்சிகள் பல செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுடைய பிரச்சனைகள், அதாவது நீண்டகால கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் தீரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி பிரச்சனைனால ஏற்படக்கூடிய டைவர்ஸ் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதே போல் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்பம். இந்த மாதம் உட்காந்து யோசிங்க, நம்மளுக்கு எதனால் கடன் வந்துச்சு, எதனால் தீர்க்கலாம், நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று தீர்க்கலாமா, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் யோசித்து உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தான். அதனால் மீனராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் மனதளவிலும் உடலளவிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் தீரும். எல்லா விதமான மாற்றங்களையும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசா புத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ராசி என்பவர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பவர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.